ஒரு பாத்திரத்தில் இட்லி மாவு அப்படி இல்லைனா தோசை மாவு எடுத்துக்கலாம். மாவு வந்து நான் கரைக்காத மாவு தான் எடுத்திருக்கேன். உப்பு சோடா உப்பு எதுவுமே போட்டு கரைக்கலை இன்னும். பாருங்கள், மாவு வந்து நான் இந்த பாத்திரத்தில் பாதி அளவுக்கு எடுத்திருக்கேன். ரொம்ப அதிகமாகலாம் எடுக்கல, கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். பலாப்பழம் வந்து ஒரு 10 பழம் வந்து எடுத்துக்க போகிறேன். பழத்தில் இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்துட்டு வெறும் சதையை மட்டும் நான் இப்போ தனியாக எடுத்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிற மாவுக்கு ஒரு 10 பழம் இருந்தால் போதும். வெல்லம் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். வெல்லத்தை வந்து கரைச்சி சேர்த்துக்கலாம். தூசெல்லாம் இருக்கும் வெல்லத்தில் அப்படின்றதுனால கரைச்சி சேர்த்துக்க போகிறேன். ஒரு 2 பிடி அளவுக்கு நான் வெல்லத்தை துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடுறேன். வெல்லம் கரையிறதுக்காக மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு இதை எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெறும் சதை பகுதியை மட்டும் எடுத்து நான் மிக்சியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நல்லா நைஸாக இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துருக்கிற இட்லி இல்லை தோசை மாவு கூட அரைச்சி வச்சுருக்கிற பலாப்பழத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நம்ம என்ன தான் ஸ்வீட் செய்கிறதா இருந்தாலும் உப்பு கொஞ்சம் சேர்க்கணும். நான் இட்லி மாவில் வந்து சோடா உப்பு இன்னும் சேர்க்கவே இல்லை. அதனால் இப்போ 2 சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் தேங்காய் துருவல் சேர்த்து செய்யும்போது இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். நிறைய வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட தேங்காவை துருவி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை சேர்த்துக்க போகிறேன். வெல்லம் லைட்டாக கரையிறதுக்காக மட்டும் தண்ணி சேர்த்து கரைச்சிக்கோங்க. மற்றபடி தண்ணி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது. வெள்ளை கரைசலை மாவோடு சேர்க்கும்போது ரொம்ப தண்ணி ஆகிடும். நம்ம வந்து எல்லாத்தையும் சேர்த்து கரைக்கும்போது தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும் மாவு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்துக்கோங்க. அப்போ தான் உப்பு சோடா உப்பு எல்லாம் நல்லா கரைஞ்சி வரும். பலாப்பழமும் நல்லா ஸ்வீட்டாக இருக்கிறதுனால வெல்லம் வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து இப்போ கரெக்டாக தான் சேர்த்துருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு குழி பணியார கல் வச்சுருக்கேன். கல் வந்து நல்லா சூடேறிடுச்சு. இப்போது எண்ணெய் அப்படி இல்லைனா நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து செய்யும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா கரைச்சி வச்சுருக்கிற மாவை வந்து இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். பனியாரம் ஊற்றுனதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணோம்னா ரொம்ப தீஞ்சு போகாமல் கலர் வந்து கரெக்டாக வரும். உள்ளேயும் நல்லா மாவு வெந்து வரும். தீ ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ணும்போது அடியில் வந்து சீக்கிரமாக கருகிடும். ஆனால் மாவு வந்து உள்ளே பச்சையாகவே இருக்கும். அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். நல்லா சூப்பராக பொன்னிறமாக நல்லா வெந்து வரும். நல்லா பொன்னிறமாக வெந்து வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பக்கம் வந்து நல்லா வேக வச்சுக்கிட்டேன். இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்க போகிறேன். ஸ்பூன் அப்படி இல்லைன்னா பனியார கல்லுலேயே நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம். ஸ்பூன் வச்சு எடுக்கும்பொழுது ரொம்ப ஈஸியாக வந்துடும். நம்ம வெல்லம் வேறு சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால கலர் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக மாறிடும். அதனால் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. இப்போ இன்னொரு பக்கமும் நல்லா வேகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் அப்படி இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நீங்கள் குக் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக வெந்து வரும். பாருங்கள், எல்லா குழி பணியாரத்தையும் எடுத்தாச்சு. இப்போ திரும்பவும் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நம்ம இருக்கிற மாவை குழி பணியாரத்தில் கல்லில் ஊற்றி நம்ம சின்ன சின்னதாக குழி பணியாரமாக செஞ்சு எடுத்துக்கலாம். எப்பயும் போல் நம்ம குழி பணியாரம் செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக பலாப்பழத்தை கூட சேர்த்து நம்ம வந்து குழி பணியாரம் செஞ்சுருக்கோம். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி.
அப்பப்போ சீசன் அப்போ என்னென்ன பழங்கள் காய்கறிகள் எல்லாம் கிடைக்குதோ அதுக்கேற்றது போல் நம்ம ரெசிபீஸ்லாம் செஞ்சு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் பலாப்பழத்தை வச்சு குழி பணியாரம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா சாஃப்டாக பூ போல் வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் எவ்வளோ செஞ்சாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும். அந்த அளவுக்கு நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான ரெசிபி. நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் பலாப்பழம் வச்சு குழி பணியாரம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.